ஹாய் வணக்கம். இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். என்ன பர்சனல் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் என்னோட பசங்களுக்காக இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது புதுசாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வரீங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து சட்டியில் கீரை பண்ணியிருக்கேன். பட் இது எப்படி பண்ணலாம் கேட்கக்கூடாது. ஓகே, எனக்கு கடைய முடியாது, கை வலிக்கும்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே, பட் எனிவே நான் சட்டியில் பண்ணியிருக்கேன். குட் தானே நான்? அதுக்கப்புறம் நான் புதுசாக டிஷ் பண்ணேன்னு சொன்னேன்ல, சரி இதுதான். பசங்க எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இது என்னென்னா, வெண்டைக்காயில் வந்துட்டு நான் பக்கோடா பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு அதை நாலாக இப்படி கீறிடணும். ஓகே, அதில் மிளகாத்தூள், கடல மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துடணும். தண்ணியில் ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து கொஞ்சம் சும்மா தெளிச்சிக்கணும். இது வந்து இந்த டேஸ்ட்டு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு. இது மட்டும் நான் நல்லா பண்ணுவேங்க. மற்றது எதுவும் கேட்டுறாதீங்க, சரியா? அதெல்லாம் சுமாராக தான் பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம், இதை எதுக்குமா எங்ககிட்ட காமிச்சேன், எங்கள் வீட்டில் இதை விட நல்லா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக காமிச்சேன் அப்படின்னு சொன்னால், நம்ம கடையில் என்னதான் வெரைட்டியாக ஃபுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தாலுமே சரி இந்த ஃபுட்டு எனக்கு பண்ணும்பொழுது நான் ரொம்ப அவங்கக்கிட்ட அவங்கள கெஞ்ச விடுவேன். ஓகே, அவங்க வந்து என்னை பார்ப்பாங்க, அம்மா சீக்கிரம் பண்ணிட்டியா, வெண்டைக்காய் வாஷ் பண்ணிட்டியா, கட் பண்ணிட்டியா, எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து கேட்பாங்க இல்லை, அவங்களுக்காக நம்ம மெனக்கிட்டு பண்ணுவோம் இல்லை. சரி, நான் மோஸ்ட்லி கிச்சனில் வந்துட்டு நிறைய டைம் கொடுக்க மாட்டேன் நான். பட் அவங்களுக்காக பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது இல்லை, சரி அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். என் குழந்தைங்களுக்காக நான் பண்ணும்பொழுது அவங்க வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த அம்மா அந்த குழந்தைங்க அந்த பாசம் இருக்குது இல்லை, அது இன்னும் ஜாஸ்தி ஆகிறது. ஓகே, நான் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேங்க. என்னோடய குழந்தைங்களுக்கு நான் மோஸ்ட்லி ரொம்ப வெரைட்டியாக பண்ணி கொடுக்குற அம்மா கிடையாது. ஏதாவது 1-2 அவங்களுக்கு பிடிச்சதை நல்லா பண்ணி கொடுப்பேன். அந்த ஃபீலே செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா மதரும் பண்ணுவீங்க, பட் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கில் ஓகே கடையில் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். நான் மோஸ்ட்லி வந்துட்டு கடையில் அவ்வளோவா வாங்கி கொடுக்க மாட்டேங்க. நான் ரொம்ப ரேரு, வீட்டில் தான் பண்ணி கொடுப்போம். அதுதான் நல்லதும் கூட. ஓகே, உடம்புக்கு ஆரோக்கியம், மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்க வந்து கேட்பாங்க இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னா நம்மளை வெயிட் பண்ணவே மாட்டாங்க. 100 டைம் கிச்சனுக்கு இதுக்கும் நடப்பாங்க, பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் நான். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? தேங்க்யூ.